ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா ஸ்வதேசி மூமெண்ட்டில் இம்பார்ட்டண்டான நமக்கு வந்து பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா. அதுக்கு ஈடுபட்ட இம்பார்ட்டண்டான பர்சனாலிட்டிஸ் பார்க்கலாம். இன்றைக்கி தான் அதாச்சு லோக்மானியா திலக் இருக்காங்க இல்லையா, அவங்க ஓகேவா. ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் ஸ்வதேசி டு பூனா அண்ட் பாம்பே அண்ட் ஆர்கனைஸ் கணபதி சிவாஜி ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்தாலே நமக்கு திலக் தான். திலக் அவங்க தான் நமக்கு வருவாங்க. ஸோ அரோசியனுக்கு வந்து பேட்ரியாட்டிக் ஃபீலிங். He stressed that the aim of Swadeshi boycott and national education was the attainment of Swaraj. இல்லைன்னது சுயராஜ்யத்தை நமக்கு வந்து அடையிறதுக்காண்டி தான் இது எல்லாமே நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. இன்றைக்கி தான் 23rd ஆஃப் நமக்கு ஜூலை 1956 அவங்களோட பர்த்டே. 1st ஆஃப் நமக்கு ஆகஸ்ட் 1920 இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லாலா லாஜ்பத் ராய். இவங்க பார்த்தோம்னா பஞ்சாப்லேருந்து நமக்கு வந்து வந்திருக்கிறவங்க. பஞ்சாப் இவங்க வந்து என்ன ஆர்டிக்கிள் இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களோட ஆர்டிக்கிளை எதில் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா கையஸ்த நோக்கு சமாச்சார் அப்படிங்கக்கூடிய இதில் பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, இது கையஸ்த சமாச்சார். ஓகே, இவங்களோட ஜேர்னியில் வந்து லாலா லாஜ்பத் ராய் கூட வந்து பயணிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஜித் நோக்கன் சிங். ஓகே, அஜித் சிங் அப்படிங்குவாங்க. ஓகே, பகத்சிங் அவங்களுடைய அங்கிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, லாலா லாஜ்பத் ராய். அதுக்கப்புறமா இன்னொன்று டெல்லியிலேருந்து ஸ்வதேசி மூமெண்ட்காண்டி போராடின ஒரு பாப்புலரான பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தா செய்து நோக்கு வந்து ஹைதர் ரஸா அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம் பிள்ளை அவங்க. ஓகே, இந்த கோரல் மில் நோக்கு வந்து இதில் கலந்துப்பாங்க, அந்த போகிற ஸ்ட்ரைக்கில் கலந்துப்பாங்க, ஹங்கர் ஸ்ட்ரைக்கில். அதுக்கப்புறம் ஸ்வதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனியை தூத்துக்குடியில் ஃபார்ம் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா, ஃபவுண்ட் பண்ணி அவங்க அந்த ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னா இவங்க தான். ஸ்வதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி இன் தூத்துக்குடி. ஓகே, அதுக்கப்புறம் எஸ்எஸ் நோக்கு லாவோ, எஸ்எஸ் நோக்கு கலியாங்கிற 2 அணா என்ன அப்படின்னா ஷிப் வந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கு வந்து சர்வீஸ் வந்து எந்த இடத்துல டு எந்த அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடின்ட்டு நோக்கு வந்து கொலம்போ. ஓகே, அதுக்கப்புறமா அவன் வந்தே மாதரம் வந்து அவங்க இதில் முழங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 2 டைம் நோக்கு வந்து செடிஷன் கிடச்சிருக்கும். ஓகேவா, அதாவது 2 நோக்கு லைஃப் டைம் நோக்கு செடிஷன் நோக்கு வந்து கிடச்சிருக்கும். 1908 நோக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இவங்க வந்து இந்த திருக்குறள் தொல்காப்பியத்துக்கு உரையெல்லாம் எழுதியிருக்காங்க. சரி, இவ தான் என்ன மொத்தத்தில் தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய பர்சனாலிட்டி. அதை வந்த பர்சனாலிட்டி ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கான வந்த பர்சனாலிட்டி சிதம்பரம் பிள்ளை அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிபின் சந்திரபால் அப்படிங்கிறவங்க. ஓகே, ஸோ பிபின் நோக்கு சந்திரபால் இவங்க பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து நியூ இந்தியா. ஓகே, ஸோ நியூ இந்தியாவோட எடிட்டராக நோக்கு வந்து இருந்திருக்காங்க. இவங்களும் மேஜர் ரோல் நோக்கு வந்து ப்ளே நோக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா இந்த ஹுசைன் அப்படிங்கிறவங்க. ஓகே, பாட்னாவில் இருந்து வந்திருக்காங்க. இவங்கள பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நோக்கு ரயில்வே நோக்கு ஸ்ட்ரைக்கில் 1906 ஓகே ரொம்ப இதை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற நோக்கு ஸ்வதேசி அஜிடேட்டர்னு பார்த்தோம் அப்படின்னா கஸ்னவி, ரசூல், தின் நோக்கு முகமது, தியோதர் நோக்கு அந்த பஸ் அப்படிங்கிறவங்களாம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பர்டிகுலராக அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருந்த வந்து ஹுசைன் அப்படிங்கிறவங்க ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஷியாம நோக்கு சுந்தர் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க. பெங்காலி ரிவால்யூஷனியில் பாப்னா குரூப்பில் சேர்ந்த ஒருத்தவங்க தான் இவங்க. ஷியாமசுந்தர சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறமா பெங்காலியிலேருந்து வந்தவங்க சாமசுந்தர சக்கரவர்த்தி. இந்த குரூப் இந்த பாப்னா குரூப் ஆஃப் நோக்கு பெங்காலி. ஓகே, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்பரேட்டடாக நோக்கு வந்து சன்யா அப்படிங்கக்கூடிய ஒரு ஜேர்னலில். ஓகேவா, சந்தியா அப்படிங்கக்கூடிய நோக்கு ஜேர்னலில் என்ன இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்பரேட்டராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தே மாதரம்ல நோக்கு வந்து அசிஸ்டண்ட். ஓகே, சசன் நோக்கு அசிஸ்டன்ட் டு த எடிட்டர். அரபிந்தோ கோஸ்க்கு நோக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நோக்கு வந்து ராமேந்தர் நோக்கு வந்து சுந்தர் திவேதி அப்படிங்கிறவங்க தன்னுடைய நோக்கு வந்து இதை வந்து ஆர்த்தனம். ஓகே, அதாவது கீப்பிங் த நோக்கு வந்து ஹார்த் அண்ட் லீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதை வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷன் ஆஃப் நோக்கு பெங்கால் போஷனில் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் நோக்கு வந்து ரக்ஷபந்தன் மூலமாக தன்னோட இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸ்வதேசி மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அரபிந்தோ கோஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா பெங்கால் நோக்கு வந்து நேஷ்னல் காலேஜை வந்து 1906 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்தே மாதரமுடைய எடிட்டராகவும் இருந்திருக்காங்க. ஓகேவா,
இவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தா அனுஷீலன் சமிதிக்கு அப்படிங்கிற ஒன்றை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு அனுஷீலன் சமிதி ஜதீந்திரநாத் நோகு பனர்ஜி பரீந்தர் நோகு வந்து குமார் போஷ் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அனுஷீலன் சமிதி அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நோக்கு வந்து ஷாஹரம் நோக்கு வந்து ஷாஹரம் கணேஷ் நோக்கு வந்து திஷ்கர் அப்படிங்கிறவங்க எங்கே இருந்து அப்படின்னா மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷாரலா நொகுதேவி கோஸ்லா அப்படிங்கிறவங்க இவங்க வந்து இவங்களும் என்ன அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூருடைய ஓகே நைஸ் அதாச்சு பொண்ணு. இவங்க தான் ஃபஸ்ட் உமன் ஹையஸ்டான நோக்கு வந்து மார்க் வந்து அந்த யூனிவர்சிட்டிலே கல்கத்தா நோக்கு வந்து கல்கத்தா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பெதுன் காலேஜில் ஹையஸ்டான ஸ்கோர் நோக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நோக்கு வந்து பத்மபோதி நோக்கு வந்து ஸ்வர்ண போதக் அப்படிங்கக்கூடிய கோல்டு மெடல்லையும் என்னது வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் நோக்கு வந்து இது இந்த பர்சனாலிட்டி இருக்காங்க, இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ டீட்டெயில்டாக பிறகு பார்க்கலாம். ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுரேந்திரநாத் நோக்கு பனர்ஜி இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணகுமார் நொகுந்து மித்ரா அண்ட் நரேந்திரகுமார் நொகுஷன் அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் அஸ்வினி நொகுந்து குமாதத் கேஸ் அப்படிங்கிறவங்க. இது அப்படின்னா ஸ்வதேசி பந்தப் ஸ்வதேசி நோக்கு வந்து பந்தப் அப்படிங்கக்கூடிய இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நோக்கு வந்து அஸ்வினி குமார் நொகுதத். அதுக்கப்புறம் நோக்கு வந்து பிரமோத்தன் நோக்கு வந்து பிரமோத்தா மீட்டர் வரேந்திரகுமார் கோஷ் சத்யேந்திரநாத் நோகு பனர்ஜி. அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண கோகுலே பனாரஸ் நோகு செஷன் போஸில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அப்துல் நோகு ஹலீம் குஸ்னவி அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாரப்பா அப்துல் கலாம் நோக்கு ஆசாத். தாதாபாய் நரோஜி 1906 காங்கிரஸோட இதில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஆச்சாரிய பிசி நோகுந்து ராய் பெங்கால் கெமிக்கல் ஃபேக்ட்ரியை இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம்னா முகுந்த நோகுதாஸ் ரஜினி நோகுந்து கந்தசன் ஸ்வஜேந்திரலால் நோகுந்து ராய். அதுக்கப்புறம் கிரீந்திர நோகுந்து மோகினிதாசி சேத் அபு முகமத் அவங்கெல்லாம் பேட்டடிக் சாங்கை நோக்கு கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கிரீஷ் நோகு சந்திரகோஸ் கிஷ்ரோத் நோகுந்து பிரசாத் வித்யா நோகுந்து வினோத்தே அமிர்த்ரால் நோகுந்து போஸ் அவங்கெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க க்ரியேட்டிவ் ரோல். அதுக்கப்புறம் அஸ்வினி நோகுந்து கூமர் பனர்ஜி அப்படிங்கிறவங்க ஜூட் நோகுந்து மில் ஒக்கராக இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சதீஷ் நோகு சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவங்க டான் சொசைட்டி அப்படிங்கக்கூடிய சொசைட்டியை நோக்கு வந்து ஃபார்ம் பண்ணி எஜுகேஷனுக்கு இது பண்ணியிருக்காங்க. மோதிலால் நோகு வந்து கோஸ் அமிர்த பசார் நோகு வந்து பட்ரிகா. ஓகே. அதுக்கப்புறம் பிரம்ம பந்தப் நோக்கு வந்து உபத்யாயி அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து 2 நோக்கு வந்து ஜேர்னல் மூலமாக சந்தியா நோகு ஜுகந்தர் மூலமாக இது பண்ணியிருக்காங்க. ஜோகேந்திர நோகு சந்தர் அப்படிங்கிறவங்க ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடில் போய் படிக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் மரேந்திரன் நோகு நந்தி அப்படிங்கிறவங்க இந்த ஜமீன்தார் காசி மசாலேருந்தோட ஜமீன்தார். அவங்களும் நிறைய நோக்கு வந்து உள்நாட்டு நோக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை வந்து இது பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தர் நோக்கு வந்து சுந்தர்லால் யூபியிலேருந்து வரக்கூடிய நோக்கு ஸ்டூடெண்ட். ஓகே. அதுக்கப்புறமா குன்வார்ஜி நோக்கு வந்து மேக்தா கல்யாண்ஜி மேக்தா அவங்களாம் நோக்கு வந்து பட்டித்தர் நோக்கு வந்து யுவா நோக்கு மண்டல் அப்படிங்கக்கூடியதை ஒர்க்கை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. லாலா நோக்கு வந்து ஹர்கிருஷ்ணலால் அப்படிங்கிறவங்க ஸ்வதேசி மூமெண்ட்டை நோக்கு வந்து பஞ்சாபில் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது மூலமாக அவங்க தான் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்கையும் இது பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முகமது நோக்கு வந்து சஃபி அதுக்கப்புறம் ஃபாசல் நோக்கு வந்து ஹுசேன் அவங்களாம் லீடர் பஞ்சாபில் உள்ள முஸ்லீம் நோக்கு வந்து குரூப்பில் உள்ள லீடர் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணசுவாமி நோக்கு வந்து ஐயர் மயிலாப்பூர் குரூப் மெட்ராஸில் இருந்து. அதுக்கப்புறமா நம்மளோட சுப்பிரமணிய நோக்கு வந்து ஐயர் டி பிரகாசம் கிருஷ்ணராவ் அப்படிங்கிறவங்க சவுத்தில் இருந்து. ஓகேவா. பட்வார் நோக்கு அப்போஸ்டும் விகே நோக்கு வந்து ஐயர். ஓகேவா. ஆனால் இவங்க வந்து இந்த 2 குரூப்பாக நோக்கு பிரிஞ்சு செயல்பட்டுருக்காங்க. ஓகேவா. அப்புறம் ஆசம் அது ஒரு குரூப் நோக்கு விகே கிருஷ்ண ஐயருக்கு அதாவது கிருஷ்ண ஐயருக்கு நோக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது.
ஒரு குரூப் நோக்கு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே நம்மளுடைய ராஜாஜி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 2 டிவைட் ஆகி நோக்கு மெட்ராஸில் இருக்கு பண்ணியிருக்காங்க. பிரகாசம் கிருஷ்ணாராவ் நோக்கு வந்து கிருஷ்ணன் நோக்கு வந்து பட்ரிக்கா மசூலிப்பட்டினத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுப்பிரமணிய நோக்கு பாரதியார், அதுக்கப்புறமா நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்து, அதுக்கப்புறமா பிரபத் நோக்கு வந்து குஷும் ராய், சத்தூரி நோக்கு வந்து அந்தன சுஷீஸ், அபூர்ப குமார் கோஷ், இவங்கெல்லாம் லாயர்ஸாக இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த பிரேம் தோஷ் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்வதேசி மூமெண்ட்ஸ் கூட சேர்த்தக்கூடிய பர்சனாலிட்டின்னு நான் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ஹேமச்சந்திரன் நோக்கு வந்து கனுகாவ். ஃபஸ்ட்டு நோக்கு வந்து ரெவல்யூஷனரி லீடராக இருக்கிறாங்க. பாரிஸ்லேருந்து வந்த உடனே இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பாம் ஃபேக்ட்ரியை இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நோக்கு வந்து போஸ் யார் அப்படின்னு பார்த்தா நோக்கு வந்து குதிரம் நோக்கு வந்து போஸ், ஃபாரஃபுல்லா நோக்கு ஷாஹி அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் நோக்கு வந்து புலின் தாஸ் அப்படிங்கிறவங்க டெக்கா நோக்கு வந்து அனுஷீலன் இதை இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மதன் மோகன் மாளவியா, மோதிலால் நேரு அவங்கெல்லாம் ஸ்வதேசி நோக்கு மூமெண்ட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க. சச்சீந்திரநாத் நோக்கு சன்யால் அப்படிங்கிறவங்க பெனாரஸில் இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஷவாக்கர் பிரதர்ஸ், மித்ரமேளா 1899, தின்சாவ் நோக்கு வந்து வஜா மகாராஷ்டிராவில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சனாலிட்டிலாம் ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பர்சனாலிட்டிஸ். இதேமாதிரி நீங்கள் பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.